அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து 12ஆம் இடம் வரைக்கும் மாந்தி இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதாவது மாந்தி என்பது மிக மிக முக்கியமானவர். அதனால் மாந்தி இருக்கா அப்படின்னு பாருங்கள். மாந்தி இருந்துச்சுன்னா பலன்கள் கண்டிப்பாக மாறுபடுங்க. அதனால் லக்னத்திலேருந்து 12 இடம் வரைக்கும் மாந்தி இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ 12 இடம் வரைக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கட்டத்தில் மாந்தி இருந்தால் என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ லக்னத்தில் 1ஆம் இடம் லக்னத்தில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாபம் உண்டு. அதாவது பித்ரு தோஷம் உண்டு. கர்மாவில் பித்ரு தோஷம் உண்டு. அப்போ வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்காது. உங்களுக்கே ஒரு அதாவது வாழ்க்கையே பிடிக்காத மாதிரி ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு இருக்கும். அதே நேரம் எந்த ஒரு இதுலேயுமே நாட்டம் இருக்காது. ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க. எந்தவித ஒரு பலனும் இல்லாத அளவுக்கு திட்டக்கூடிய வீட்டில் தண்டசோறு அப்படின்னு திட்டுற அளவுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு ஏற்படும். அதனால் இதற்கெல்லாம் எளிய பரிகாரம் தாங்க இருக்குது. அடுத்தது 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், தனம் வாக்கு குடும்பத்தில் 2ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண் பார்வையில் பலவித கோளாறு வரும், கெடுதல் வரும். கண்ணாடி அதாவது கண் சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த கண் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா பலவித தடங்கள், முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். லாபமே இருக்காது. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் அதில் லாபமே இருக்காது. அதே மாதிரி இவங்க எங்கே வாய் திறந்து பேசினாலும் இவங்க பேசுகிறத அடுத்தவங்க விரும்ப மாட்டாங்க. நல்லதே சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. எங்கே இவங்க எந்த ஒரு பொது இடத்துல பேசினாலும் இந்த 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க அதாவது எந்த பொது இடத்துல பேசினாலும் அதை அடுத்தவங்க உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதே மாதிரி நஷ்டம் எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண தடை கண்டிப்பாக 2ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா எத்தனையோ பெண் பார்த்தும் மணமகன் பார்த்தும் திருமண தடை கண்டிப்பாக ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த மாந்தி ஒரு ஜாதகத்தில் பல கெடுதல் பலன்களை தரக்கூடிய அமைப்பை உடையது. அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் தைரியம், வீரியம், இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதாவது அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ குடும்பத்தில் அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா ஒத்தே வரமாட்டாங்க. எத்தனையோ அதாவது 5 வயசில் அண்ணன் தம்பி 10 வயசில் பங்காளி அப்படின்னு பழமொழியே சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதாவது கூட பிறந்தவங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதை பெரியவங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒற்றுமையே இருக்காது. அதே மாதிரி போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு அலைவாங்க. ஒரு சின்ன தகராறாக வந்தால் கூட அண்ணன் தம்பிக்குள்ளே போலீஸு, கோர்ட்டு, கேஸுன்னு அலைவாங்க. பெரியவங்க சொன்னதை கேட்டு சாதாரணமாக வீட்டிலே தீர்த்துக்கலாம். அதெல்லாம் எதுவுமே அவங்க காதிலே வாங்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த மாந்தி அவங்கள பாடாப்படுத்தும். அடுத்தது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் அதாவது கெட்ட ஒரு சவகாசம் கொண்டவராக இருப்பார். அதாவது ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள் சொல்கிறாங்கல்ல, ஒருத்தவங்க நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் நண்பர்கள் கெட்ட ஒரு பொருளை அவங்களுக்கு பழக்கப்படுத்துறது, கெட்ட ஒரு வஸ்துவை பழக்கப்படுத்துறது, அதே மாதிரி கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர்றது. அவங்க சொல்லி கொடுத்தாலும் இவங்க வேணான்னு சொல்லக்கூடிய மனநிலைமையில் இருக்க மாட்டாங்க. அந்த கெட்ட பழக்கத்துக்கு அப்படியே மாறிடுவாங்க. அதனால் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது. பக்தியாக இருக்கவே மாட்டாங்க. அந்த கோயில் பக்கமாக தான், கோயில் வழியாக தான் போவாங்க. ஆனால் சாமி கும்பிட்ணுன்னு அவங்களுக்கு தோணவே தோணாது. பார்த்து ஒரு தோப்பு கரணம் கூட போட மாட்டாங்க. என்ன தான் அவங்க நண்பர்கள் கோயிலுக்கு போனாலும் இவங்களுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணமே வராது. அதே மாதிரி தானம் தர்மம் செய்வாங்க.
ஆனால் அந்த தானம் தர்மம் செய்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதனால் கோயில் பக்கம் போனாலும் சாமி கும்பிடாமல் போகிறதுனால பலவித இடைஞ்சல்களை அவங்களுக்கு காட்டும் அந்த மாந்தி பகவான். அதனால் கோயில் பக்கம் போனால், யாராக இருந்தாலுமே கோயில் பக்கம் போனால் கண்டிப்பாக ஒரு நிமிடம் நின்று இறைவனை வணங்கி சென்றால் நமக்கு வரும் வழியெல்லாம் நல்ல ஒரு வழியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், குழந்தை ஸ்தானம், குடும்பஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து இந்த மாந்தி இருந்தார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பாருங்க. அவர் வந்து போய் ஐயா சாமி ஒரு 100 கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் இருக்கிற காசையும் 100 கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருப்பார். அவருக்கு இருக்கோ இல்லையோ உடனே குடுகுடுன்னு உள்ளே ஓடுவார். அந்த 100 எடுத்து கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். வீட்டுக்குள்ளே ஒய்ஃபுக்கிட்ட தன்னுடைய மனைவிக்கிட்ட திட்டு வாங்குவார். ஏங்க இருந்த 100 கொடுத்துட்டீங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு நல்லவராக இருப்பார். ஏதோ ஒரு பிரச்சனைனா முன்னாடி ஓடி போய் நின்று அதை விலக்கி விடுவார். என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை செய்வார். நியாயமாக பேசுவார். நடுநிலையாக இருப்பார். அதே மாதிரி அவருக்கு வந்து தோஷம் இருக்கும். அதாவது மாந்தி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் வந்து அவருக்கு இருக்கும். அதே நேரம் நல்ல பேர் எடுத்தாலும் தைரியமாக எதையுமே தைரியமாக செய்வார். நல்ல அதாவது எதையும் தாங்கும் இதயம் உள்ளவர் அவர். அதாவது எந்த கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையில் பலவித கஷ்டங்கள் வரும். அதே நேரம் எத்தனையோ பேருக்கு உதவணும். அதாங்க ஆண்டவன் எப்போதுமே உதவணும்னு நினைக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான். நிறைய பணம் இருக்கும், கஞ்ச கருமையாக இருப்பாங்க, ஒரு 10 ரூபா எடுத்து தானம் தர்மம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து 5ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறவர் வந்து தாங்கிட்ட உண்டியலை உடச்சி கூட காசை கொடுப்பாரு. ஆனால் அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு பிச்சை எங்கேயாவது போகிறோம், ஒருத்தவங்க ஒரு யாசகம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பர்ஸில் அவருக்கு 10 ரூபா இருந்தால் 5 ரூபா வச்சுட்டு 5 ரூபா கொடுத்துருவாரு. அதாவது பஸ்ஸுக்கு போகிறதுக்காக வச்சுக்கிட்டு அந்த காசை கொடுப்பார். இல்லைன்னா அதையும் சேர்த்து கொடுத்துருவார். இல்லை என்ன நினைப்பார், நடந்தே போய்க்கலான்னு கூட சில நேரம் பண்ணுவார். அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் வந்து கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பார். ஆனால் வந்து குழந்தைங்க பிறந்தாலும் வந்து சொன்ன பேச்சை கேட்காதுங்க. இதே நேரம் இவர் குழந்தையாக இருக்கும்போது அப்பா அம்மா சொன்ன பேச்சை கேட்டிருக்கவே மாட்டார். பலவித கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகுவார். ஆனால் ரொம்ப ரொம்ப மனசளவில் ரொம்ப ரொம்ப நல்லவர். எதையுமே நம்புவார். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவர். அடுத்ததுங்க 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி இருந்துச்சுன்னா தீர்க்க ஆயுள் கண்டிப்பாக இவருக்கு இருக்கும். ரொம்ப திறமைசாலியாக இருப்பார். அடுத்தவர் கஷ்டத்தை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நிம்மதியே இருக்காது இவருக்கு. அதை போட்டு மனசில் குழப்பிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினப்பார். அடுத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துப்பார். ஆனால் வந்து இந்த அதாவது கொஞ்சம் மந்த புத்தி இருக்கும். ஒரு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒரு நீட்டாக பண்ண மாட்டார். ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரியோ குளிச்சிருப்பார், நல்லா இருப்பார். ஆனால் பார்க்குறவங்க என்ன சார் குளிக்காத மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருப்பார். அதே நேரம் ரொம்ப ஒரு மாதிரி எல்லார்ட்டையும் பேசாமல் ஒடுங்கி ஒடுங்கி போய் உட்காந்துப்பார். இவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. போன பிறகு இவரை எதிரி மாதிரி நினப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. இவர் கடன் கேட்டாலும் யாரும் தரமாட்டாங்க. அதே நேரம் இவர் கடன் கொடுத்தாலும் யாரும் தரமாட்டாங்க. அப்படி ஒரு சூழலில் இவர் இருப்பார். அடுத்தது 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், குடும்பஸ்தானம், கலஸ்திரஸ்தானம், கல்யாணம், திருமண வாழ்க்கை, சுகபோகம் எல்லாம் இதில் இந்த 7ஆம் இடத்துல வருது. அப்போ இவருடைய வாயை திறந்தாலே பிரச்சனை தான். வீட்டில் வந்து 7ஆம் இடத்துல மாந்தி இருந்து வீட்டில் கணவன் மனைவி இருந்தாலும் பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு வாயை திறந்தாலே வாயை மூடுங்கன்னு சொல்லுவாங்க. மனைவி வந்து இவங்க பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. 2 பேரும் எலியும் பூனையுமா இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வீட்டில் வந்து பொருள் கஷ்டம் வரும், பண கஷ்டம் வரும், திருமண தடை வரும். அதாவது 2 பேருக்கும் நேருக்கு மாறாக இவர் ஏதாவது பேசினாருன்னா அந்த அம்மா கரண்டியை தூக்கி உள்ளேருந்து போடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், இவர் கையில் எது கிடைக்குதோ அதை தூக்கி இவர் வெளியிலேருந்து அடுப்பங்கரை சமையல் அறையில் தூக்கி அடிப்பார். ஆக மொத்தம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கும்.
அமையக்கூடிய ஒரு அமைப்பை உடையது இந்த 7ஆம் இடத்தில் மாந்தி. அடுத்தது 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம், மர்மஸ்தானம். அதாவது ஒரு மனிதனின் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியது. இதில் மாந்தி இருந்துச்சுன்னா அதாவது ஒரு ஜாதகர் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இவங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே தவறாக இருக்கும். அதாவது எது நல்லதே நினச்சி செய்வாங்க, கடைசியில் அது தவறாக முடிஞ்சிடும். அடுத்தவங்க பிடிச்சி திட்டுன்னு திட்டுவாங்க, உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னதுன்னு. அதே மாதிரி ஒரு நஷ்டமாக முடியும். அடிக்கடி கையில் காலில் அடிபட்டு வீட்டுக்கு வருவாங்க. நல்லா போவாங்க, கையில் அடிபட்டுருச்சு காலில் அடிபட்டுருச்சுன்னு ரத்தத்தோடு வருவாங்க. அடிக்கடி இது மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இவங்க சும்மா இருந்தால் கூட வாயை கிளறி சண்டை இழுத்து விட்டு இவங்களும் அவங்களோட சண்டை போட்டு 4 பேர் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே மனசு வருத்தப்படுவாங்க. வீட்டில் உள்ளவங்கெல்லாம் திட்டுவாங்க, நீ ஏன் வாயை கொடுத்த, அவர் பேசுனானா நீ வாயை மூடிட்டு போக வேண்டியது தானே, அந்த அம்மா பேசுச்சுன்னா நீ வாயை மூடிட்டு போக வேண்டியது தானே, உன்னை யார் வாயை கொடுக்க சொன்னா அப்படின்னு வீட்டில் அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வீட்டில் திட்டுவாங்க. வீட்டில் கெட்ட பேர் வாங்குவாங்க. அது மாதிரி ஒரு கெட்ட பலனை தரக்கூடியவர் 8ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால். அடுத்தது 9ஆம் இடம் சகோதரஸ்தானம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். இவரோட எப்போதுமே ஒரு படை இருந்துக்கிட்டே இருக்குங்க, நண்பர் படை இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர் சொன்னால் உடனே கேட்பார், ஆனால் பெற்றவர்கள் சொன்னால் கேட்க மாட்டார். இவர் பெற்றோர் இடத்துல தள்ளி தான் இருப்பார். படிக்கிற வயசுலேயே பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கல்யாணம் ஆனால் தனி கொடுத்தனம் போயிடுவார். அப்படியே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடுவில் வேலை பார்க்குறாருன்னா தனியாக போயிடுவார். அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக காசு பணம் இதெல்லாம் அனுப்ப மாட்டார். அதே நேரம் எல்லார்ட்டையும் பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளியே இருப்பார். நண்பர்கள் மட்டும் பழகுவார், வெளி உலகத்தில் பழகவே மாட்டார். ரொம்ப வார்த்தையெல்லாம் ரொம்ப தடித்து விடுவார். நிறைய சம்பாதிப்பார், கை நிறைய சம்பாதிப்பார், நல்ல செலவு பண்ணுவார். அதே நேரம் அடுத்தவங்க வார்த்தையை விடும்போது கணக்கு இல்லாமல் வார்த்தையை விட்டுருவார். வார்த்தையை அள்ள முடியாது, அடித்தாலும் அதை மறந்துடுவாங்க. ஆனால் திட்டுற வார்த்தையை யாருமே மறக்க மாட்டாங்க. அது சூடு போட்ட வடு மாதிரி அப்படியே இருக்கும். அதனால் வார்த்தையை விடாதீங்க. வார்த்தையை விட்டுருவார், அதுக்கப்புறம் கவலைப்படுவார். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், தர்மஸ்தானம். 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாந்தி 10ல் இருந்தால், அதாவது ரொம்ப கருமையாக இருப்பாருங்க இவர். கஞ்சன்னா கஞ்சம், வடிகட்டின கஞ்சமாக இருப்பார். துன்பங்களை அனுபவிப்பார். அதாவது எந்த தொழில் செஞ்சாலும் அதில் காசு பணம் அவ்வளோவா வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காது. அந்த தொழிலில் பலவித பிரச்சனைகள் இருக்கும். கருமையாக இருப்பார். யாருக்கும் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டார். அடுத்த கைக்கு சுண்ணாம்பு தர மாட்டார். எந்த பிரச்சனையால் பணப்பிரச்சனை அப்படின்னா ஒதுங்கிப்பார், அமைதியாக இருப்பார். அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் மாந்தி இருந்துச்சு அப்படின்னா பொன் பொருள் சொத்து பத்து எல்லாம் சேருங்க. ஆயுள் அதிகமாக இருக்கும், பொன் பொருள் சேரும், அவர் சொன்னதை எல்லாருமே கேட்பாங்க. நல்ல சுகபோகமாக வாழக்கூடியவர், நல்ல குடும்பம் அமையும். அதே நேரம் எல்லாரும் பாராட்டக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அடுத்தது 12ஆம் இடம் அயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் மாந்தி இருந்தால் இவருடைய சொல்லுக்கு எத்தனையோ பேர் கட்டுப்பட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு மந்திரவாதியாக இருப்பார், ஒரு ஆன்மீகத்தில் இருந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு இடத்துல இவர் இருப்பார். அதே நேரம் சொத்து பத்து சேர்த்தார்னா இவருக்கு தங்கவே தங்காது. அப்போ வீண் செலவு செஞ்சிருவார், அதை வீணாக பணத்தை விரயம் பண்ணிடுவார். அதனால் இவர் என்ன பண்ணணும், சொத்து பத்து சேர்ந்துச்சுன்னா இவருக்கு நம்பிக்கையான பாத்திரம் உள்ள மனைவி, மக்கள், தன்னுடைய பிள்ளைகள் மீது அந்த சொத்து பத்தை எழுதிட்டு இவர் வெறுங்கையாக இருந்தால் தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் காசு பணத்தோடு அந்த ஆன்மீகத்திலேருந்து இவர் பணம் சேர்த்துக்கிட்டே இருந்தாருன்னா இவருக்கு கெட்ட பேர் தான் வரும். அதனால் இவர் வெறுங்கையாக இருக்கணும். சொத்து பத்து சேர்ந்துச்சுன்னா பிள்ளைகள் பேரையோ மனைவி பேர்லையோ எழுதி வச்சுட்டு இவர் அமைதியாக உட்காந்துருக்கணும். இவர் இந்த திருநீரும் அந்த பெண்ணாக இருந்தால் அந்த திருநீர் குங்குமமும் அந்த மாதிரி ஆன்மீகத்திலே இருந்தாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக ஓடும். என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.